குடத்தில் இட்ட விளக்கு போல் ஜொலித்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வைகாசி மாத பலன் எப்படி இருக்குமென்றால், விட்டா போதும் ஓடிவிடுவேன் என்று இருப்பீர்கள். ஆனால் உங்களது கூட்டாளியோ உங்கள் வீட்டில் வந்து அமர்கிறார், உங்களுடைய இல்லத்தில் வந்து அமர்கிறார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் சொத்து ஸ்தானத்தில் அமர்கிறார். அதே நேரம் அரசாங்கத்தால் சிறு பிரச்சனைகள் சொத்தில் ஏற்பட்டாலும் அது விலகும். தாய்க்கோ தகப்பனுக்கோ மாறதுக்கு சாமான கண்டங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாய் தகப்பனை பிரிஞ்சிருந்தால் நன்மை பயக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சிறு குழப்பத்தை உண்டு பண்ணாலும் மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே திருக்கணிதப்படி குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறார். வாக்கியப்படி லக்கணத்தில் சனியும் ராகுவும் இணைந்து இருக்கிறார். 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தில் கேது இருப்பதால் உங்களுக்கு அடிக்கடி கண் பாதிப்பு ஏற்படும், வாக்கு தடுமாற்றம் ஏற்படும், வாக்கு பலிதமும் ஏற்படும். அதே நேரத்தில் கூட்டாளியிடம் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்கவும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இம்மாதம் சற்று ஏற்றமிகு மாதமாக இருக்கிறது. எதிர்பார்த்த வருமானங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இம்மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. கண்டிப்பாக வெற்றி நடை போட முடியும். அதே நேரம் உங்களுக்கு உடல்நலனில் பாதிப்புகள் வந்து சேரும். கிரண்டைக்கால் மற்றும் கணுக்கால் பகுதிகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அடிக்கடி மருத்துவ ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது. முடிந்தால் தாங்கள் காளகஸ்தி சென்று வழிபாடு செய்தால் அந்த காளஹஸ்தியப்பர் அனுக்கிரகத்தால் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.